போகணும்னு சொல்லிட்டு யாராவது வெளியே கிளம்பி வந்திருக்கலான்னு பாருங்க. எல்லாரும் உள்ள இருந்து நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மங்களம், பாப்பா, அழகி, எல்லாரும் வாங்க. என்னக்கா காலங்காத்தாலே வந்து எங்க வீட்டு முன்னாடி வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க? சாப்பாடுலாம் எதுவும் இல்ல, கிளம்புங்க கிளம்புங்க. நெட்டக்குறங்க, உனக்கு என்ன உங்க வீட்டு முன்னாடி இருந்து நான் பிச்சை எடுக்கிற மாதிரி தெரியுதா? நானே எவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரின்னு தெரியுமா? என்ன பார்த்து இந்த மாதிரி பேசுறவளை வச்சுக்கத. ஆமா ஆமா, பெரிய சொத்துக்கு சொந்தக்காரி. ஒருவேளை சாப்பாடு கூட செஞ்சு சாப்பிட மாட்டேன், அடுத்த வீட்டுல இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன். தேவையில்லாம என்ன பத்தி பேசிட்டு இருக்க? பத்தி ஏன் குட்ட? அவ்வளவுதான், உனக்கு மரியாதை சொல்லிட்டேன். நீ பக்கத்துல இருந்தா பயந்துருவியா? நானும் தாண்டி பக்கத்துல வருவேன். கனகா, அவ சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, நீ என்ன சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்கா அவகிட்ட? இவளுக்கு எப்பவுமே என்ன பார்த்தா ஒரு இலக்கார பேச்சு இருக்குக்கா. நீனும் அவளும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா தெரிஞ்சிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன உங்க ரெண்டு பேத்துக்கும்? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா தெரிஞ்சிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்ச நாள் இவ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுறேன், நீ எதுக்கு இப்ப இப்படி பேசிட்டு இருக்க? அதான் நான் பார்த்தேன். சரி கனகா, என்ன காலங்காத்தால எங்களை கூப்பிட்டு இருந்த? மறந்துட்டீங்களா? நான் நேத்தே சொன்னல, ஜல்லிக்கட்டு இன்னைக்கு பக்கத்து ஊர்ல நடக்குது, நம்ம எல்லாம் பார்க்க போகணும்னு. ஆமா ஆமா, மறந்தே போயிட்டோம். சரி கனகா, போயிடலாம். ஆமா கனகா, எதுல போறோம் நம்ம? எல்லாம் நான் வண்டி ஏற்பாடு பண்ணிட்டேன், வண்டியில போறோம். வண்டியா? என்ன வண்டி? அது சஸ்பென்ஸ். சரி, அப்ப கிளம்புவோம் எல்லாரும். ரைட். ஆனா இந்த ட்ரிப்ல நான் சொல்றது மட்டும் தான் நீங்க எல்லாரும் கேட்கணும், சரியா? சரி சரி, கேட்டுருவோம் கேட்டுருவோம். நீங்க எல்லாம் ஏற்கனவே அங்க போயிட்டாங்களோ? அவங்க எல்லாம் ஷார்ப்பா வண்டி கிட்ட போய் நின்னுட்டாங்க. வாங்க நம்ம கிளம்புவோம். வண்டி எப்படி சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்காண்டி வண்டி. வண்டி செம சூப்பரா இருக்குமா, செம என்ஜாய்மென்ட்டா இருக்க போகுது. ஆமா ஆமா. கனகா, நீ பாட்டுக்கு மேலே ஏறி உட்கார்ந்திருந்தா நாங்கெல்லாம் எங்க ஏறி உட்கார்ந்திருக்குது? எல்லாம் பின்னாடி போய் உட்காரு, நான் தான் இதுக்கு இன்சார்ஜ், நான் தான் முன்னாடி உட்காருவேன். ஓவரா தான் பண்ற, சரி நான் பாத்துக்கிறேன். போடி போடி. அப்பா, இதுல எப்படி எங்களால ஏற முடியும்? நான் முதல்ல ஏறிக்கிறேன், நீங்க என் காலை பிடிச்சு ஏறி வந்துருங்க. சரி சரி, நீ ஏறு பாப்பா. மெதுவா அப்படியே ஏறி வந்துருங்க. இதோ வரேன். பாப்பா பாப்பா, வலிக்குது வலிக்குது வலிக்குது. மெதுவா அப்படி வாங்கக்கா வாங்கக்கா. ஐயோ ஐயோ, காப்பாத்து கடவுளே, காப்பாத்து கடவுளே. அண்ணா தள்ளிருங்கடா. ரோகி தள்ளிருடா. பாலாஜி தள்ளிருடா. சித்தாஜி தள்ளிருடா. என்னடி சொன்னா வாளு? அழகி, நீ இன்னும் மேலே ஏறலையா? சீக்கிரம் ஏறி தொலை. நான் என்னக்கா பண்ணுவேன்? நீங்க எல்லாரும் ஏறிட்டீங்க, நான் மட்டும் இன்னும் ஏறல. ஏன்னு பேசிட்டு இருக்கத, ஏறி தொலை சீக்கிரம். நீங்க என்னக்கா சொகுசா படுத்துட்டு வரீங்க? அம்மா, நான் எங்க அம்மா சொகுசா படுத்துட்டு வரேன். இவங்க எல்லாம் தள்ளினாதாம்மா நான் நிமிர்ந்து உட்கார முடியும். ஐயோ, அந்த பட்டி கடைகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு பார்க்க கிளம்புனேன் பாருங்க. என்னதான் சொல்லணும், சீக்கிரம் எல்லாரும் ஏறி தொலைங்க. பாப்பா, நான் உன் காலை பிடிச்சிட்டேன், என்ன மேல தூக்கு. பிள்ளைங்களா, எல்லாரும் நகர்ந்து உட்காருங்க, இங்க இடம் இல்லாம தவிச்சிட்டு இருக்கோம் நாங்க. ஒவ்வொருத்தங்களாவே முன்னாடி உட்கார்ந்துருவோம். மலை குரங்க மண்டை மேல ஏறி உட்கார்ந்துருக்கத பாரு. அப்பா அட பாவிங்களா, என் மண்டையே உடைச்சு புட்டாங்களே. எல்லாம் வந்து என் மண்டை மேல உட்கார்ந்து இருக்கத பாரு. அப்பா, இப்பதான் கொஞ்சம் இடம் கிடைச்சிருக்கு எனக்கு. உங்களுக்கு தான் இடம் கிடைச்சிருக்கே, ஒழுங்கா உட்காருங்கக்கா. இடம் கிடைச்சிட்டே கொஞ்சம் சவாசமா தூங்கலான்னு பார்த்தேன். இங்க முன்னாடி ஒருத்தி செத்துட்டு இருக்கேன், இவங்களுக்கு சவாசமா தூங்கணுமா? போலாம் ரைட், போலாம் ரைட். எங்க நாங்க அப்பங்க போகிறோம், எங்க நாங்க போக போறோம்? ரைட், போலாம் ரைட். எல்லாம் கூட்டிட்டு வந்தேன் பாருங்க, எனக்கு இது தேவைதான். ஐயோ அக்கா, ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சாச்சு நினைக்கிறேன். சீக்கிரம் வாங்க வாங்க. வாழ்க்கையிலே இப்பதான் முதலா ஜல்லிக்கட்டு பார்க்க வர, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, சீக்கிரம் நடந்து போங்க. தலங்க தலங்க தலங்க, ஒரு முக்கியமான விஐபி வராங்க. தலங்க தலங்க தலங்க. ஜல்லிக்கட்டு பார்க்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. என் வாழ்க்கையில இப்பதான் முதல்ல நான் ஜல்லிக்கட்டு பார்க்க போறேன். அப்படி இப்படி உட்கார்ந்துருங்க இருக்க இடத்துல, ஏன்னா இங்க இடம் கிடைக்காது. நிறைய பேர் கூட்டம் கூட்டமா வராங்க பாத்தீங்களா? நம்ம கணக்கா இப்படியே இங்கே உட்கார்ந்துருவோம். போடு அப்படிதான், பிட்டி 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 மாட்ட பிட்டி 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 போடு. ரெடியா கலக்குறாங்க கலக்குறாங்க. நமது வீரர்கள் அனைவரும் இங்கே கலக்கி கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுது கூட்டத்துல இருந்து யார் வேணாலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில வந்து கலந்துக்கலாம். இதுல கலந்துக்கிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் பரிசா கொடுக்கப்படும். வாங்க வாங்க வாங்க. அக்கா அக்கா, கூட்டத்துல இருந்து கலந்துக்கிடலான்னு ஒரு அரிய வகை வாய்ப்பு வந்திருக்கு. நான் போய் கலந்துக்க போறேன். ஐயோ கனகா, வேணாம் வேணாமா, இதெல்லாம் ரொம்ப வருஷமா பயிற்சி பண்ணவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். நீ எல்லாம் போய் மாட்டிக்காத. பொம்பளைக்கு
பொறாம நம்ம எங்க ஜெயிச்சு கோல்டு காயினை வின் பண்ணிடுவோமோன்னு. அக்கா அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுக்கா. நான்லாம் ரொம்ப வீரமானவா. சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்ல இருந்து மாடு எல்லாம் வளர்க்குறவா நான் தானே. அம்மா கனகா, எங்க வீட்ல என்னமா மாடு வளர்க்குறோம், அதுக்காக ஜல்லிக்கட்டுல எல்லாம் கலந்துக்க முடியாது. சொன்னா கேளு, வேண்டாம் பாருங்கக்கா, நான் போயே தீருவேன். களத்துல குதிக்க போறா இந்த கனகா. சச்சோ, இவளுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. வந்துட்டேன். கலக்குங்க கலக்குங்க கனகாக்கா. பாப்பா நீ சும்மா இரு. ஜல்லிக்கட்டுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பாரு எத்தனை பேருக்கு அடிபட்டு போறாங்கன்னு. இதெல்லாம் இல்ல, நம்ம கிராமத்துல இருந்து ஒருத்தங்களாவது கண்டிப்பா வின் பண்ணணும். போட்டும் கனகாக்கா. இவன் யாரு? இந்த பையன் நம்ம விளையாடக்கூடிய இடத்துல முன்னாடி வந்து நின்று இருக்கா. ஏ வஞ்ச கலர் சட்டப்பட்ட தம்பி, தள்ளு தள்ளு. நான் தான் இந்த மாடை அடக்க போறேன். தள்ளுங்கம்மா. மாடு எப்படி இருக்க? நான் தான் உன்னை அடக்க போறேன். சுத்தி முத்து மாடை நல்லா செக் பண்ணியாச்சு. அடக்கிடுவோமா? மாடு, நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும். அப்பதான் உனக்கு குச்சி முட்டையும் குருவி ரொட்டியும் வாங்கி தருவேன். சரியா? அடங்கு அடங்கு அடங்கு. சாந்தி 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 சாந்தி. என்னம்மா ஏன் சவுண்ட் போட்டுட்டே இருக்க? நீ அடங்க மாட்டியா? என்ன சவுண்ட் பின்னாடி இருந்து கேக்குது? ஐயோ ஐயோ, நம்ம கனகாவ மாடு முட்டிருச்சு முட்டிருச்சு. ஐயோ என்ன பண்றதுக்கா? இதுக்கு தான் நான் முதல்லயே சொன்னேன், இந்த விபரீத விளையாட்டுலாம் விளையாட வேண்டாம். நான் சொல்லி பேச்ச எங்க கேட்டாவா? இப்ப வந்து மாடு முட்டி கிடக்கா. அதான் முட்டி சாச்சிட்டியா? இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு. என்ன இந்த மாடு பின்னாடி பார்த்தே நடந்து போகுது? வித்த தெரிஞ்ச மாடா இருக்குமோ? ஐயையோ, இப்படி நம்மள அடிச்சு கவுத்துட்டே இவளுங்க முன்னாடி அசிங்கப்பட்டுட்டோமே சோளமுத்தான். இவ்வளவு தூரம் அடிபட்டு கிடக்கா. இந்த மஞ்ச சட்டக்காரன் இன்னும் அசையாம இப்படி நின்னுட்டு இருக்கான். மஞ்ச சட்டை கொஞ்சம் கைய கொடுத்து தூக்குப்பா. வரமாட்டான் வரமாட்டான், அவன் வரமாட்டான். நம்மளாதான் எழுந்து போகணும் போல. எப்பா எழுந்துக்க கூட முடியலையே. நம்ம கூட வந்தவளுங்க வந்து தூக்குறாளா பாருங்க. அங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளுங்க. கொஞ்சம் தள்ளி போப்பா. மக்களே, உங்களுக்கு இந்த குடும்பம் ஒரு கதமங்கிற நம்மளோட ஃபேமிலி ஸ்டோரி பிடிச்சிருந்தா நம்ம ஸ்டோரிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி.